இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற தலைப்பு, உனக்கு சுதந்திரம் கொடுக்க வந்தார். என்ன தலைப்பு? உனக்கு சுதந்திரம் கொடுக்க வந்தார், விடுதலை கொடுக்க வந்தார். ஆகஸ்ட் 15 என்னது? சுதந்திர தினம். ஸோ அதனுடைய நம்ம இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஸோ அதனுடைய நம்ம எதிர்நோக்கோடு நம்ம இந்த மாதத்தில் சுதந்திரத்தை பற்றி நம்ம தியானிக்க இருக்கின்றோம். நமக்கு சுதந்திரம் கொடுக்க வந்தார், நமக்கு சுதந்திரம் கொடுக்க வந்தார். ஃபாதர் பிரேஸ் அண்ட் வர்ஷிப் கண்டக்ட் பண்ணிருக்கும் போது சொன்னார், நம்ம ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது பலகீனங்கள் நம்மை விட்டு போகும். நான் பின்னாடி இருந்து துதித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது எனக்குள்ள ஒரு டயர்ட்னஸ், ஒரு சோர்வுகள், அசதிகள் அப்படி அதை எப்படி வெளி உணர்வதை நான் கண்டேன் என்றால், நான் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது கெட்டாவின்னு சொல்லுவீங்களா, அது வெளியே வரிகிட்டே இருக்கும். உங்களுக்குள்ளே நீங்க அனுபவித்திருக்கீங்களா? அதை பார்த்துருக்கீங்களா? ஸோ அது நம்ம விட்டு வெளியேறுவதற்கான, சத்ருவான் நம்மை விட்டு அவன் எதன் மூலமாக நம்மளை அடைத்து வைத்திருக்கான்? பலகீனங்கள் மூலமாக நம்ம சங்கிலியால் கட்டியிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சங்கிலிகள் உடைக்கப்படும் பொழுது பலகீனங்கள் வெளியேறும். இதை நான் இப்பொழுது அனுபவித்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்ப கடவுள் நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த நாளில் நம்ம சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்க வந்தார். பல நாடுகள் சுதந்திரத்தை அனுபவிக்கத்தான் போராடி கொண்டிருக்கின்றன. இந்தியாவும் 1947 சுதந்திரம் யாரிடமிருந்து பெற்றது? சுதந்திரத்தை யாரிடமிருந்து பெற்றது? பிரிட்டிஷ் அவர்களே ஆட்சியிலிருந்து. பொலிட்டிக்கலா நமக்கு அரசியல் ரீதியாக நமக்கு விடுதலை கிடைக்கப்பட்டது. அதாவது நமக்குன்னு ஒரு நாடு, நமக்குன்னு ஒரு நிலம், நமக்குன்னு ஒரு ரூபாய் நோட்டு, நமக்குன்னு ஒரு அரசியல் சாசனம், அரசியல் சட்டம், இதை நம்மளே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு விடுதலை கிடைத்தது 1947. இன்றைக்கும் பல நாடுகள் விடுதலைக்காக ஒரே நாட்டில் இருந்தாலும் எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்ட்டு பல நாடுகள் போராடி கொண்டுதான் இருக்கின்றது. ஆனா இது அரசியல் ரீதியாக நாம் பெற்ற விடுதலை, சுதந்திரம் என்று சொல்லலாம். ஆனால் நமக்குள்ள நாம் விடுதலையும் சுதந்திரத்தையும் உடல் ரீதியாக, ஆத்ம ரீதியாக, ஆவி ரீதியாக நாம் அனுபவிக்கத்தான் தந்தையாகிய தேவன் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு இந்த உலகிற்கு கொடுத்தார். தந்தையாகிய தேவன் இயேசு கிறிஸ்து வழியாக நாம அந்த சுதந்திரத்தை அடைய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பினார். ஒரு விலங்கு அல்லது ஒரு பறவை ஒரு கூட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம்னா, இங்க முன்னாடி ஒரு கிளி இருந்துச்சு, அது கூட்டுக்குள்ளேயே வச்சு முந்தின மாசம் செத்து போச்சு. ஒரு பெரிய கிளி நினைக்கிறேன், அது செத்து போச்சு. அப்ப நம்ம கூட்டுக்குள்ளே இருக்க விருப்பப்படுமா? யாராவது ஜெயிலுக்குள்ளே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருந்தோம்னா எப்படி ஆயிரும்? மனநோய், டிப்ரெஷன் வந்துடும், மன அழுத்தம் வந்துடும். ஏண்டா இதுக்குள்ளே இருக்கிறோமே, இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தம் வந்துடும். அப்ப நம்ம சுதந்திரமா செயல்பட, சுதந்திரமா சிந்திக்க, சுதந்திரமா செயல்பட, சுதந்திரமா எனக்கு என்ன தேவையோ அதை நான் சாப்பிட, பல வகையான சாப்பாடு இருந்தாலும் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதைத்தான் நான் எடுப்பேன். கல்யாண வீட்டுக்கு போனாலும் பல வகையான பிரியாணி இருக்கலாம், வெஜ் இருக்கலாம் அல்லது நான்வெஜ் இருக்கலாம். ஆனா எது எனக்கு தேவையோ அதைத்தான் எடுத்துக்கொள்வேன். அப்ப எனக்கு அந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறது. இல்லை இது மட்டும்தான் இருக்குன்னா அதை மட்டும்தான் எடுக்க முடியும், வேற வழியே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட வெளிப்படையான சுதந்திரம் அல்ல, உடல் ரீதியாக, ஆத்ம ரீதியாக, ஆவி ரீதியாக எனக்கு விடுதலை கொடுக்கத்தான் கடவுள் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பினார். அந்த சுதந்திரத்தை இப்பொழுது நான் அனுபவிக்கிறேனா அல்லது மீண்டும் பழைய நிலைமைக்கே நான் போய்விட்டேனா என்பதை இந்த நேரத்தில் நம்ம சிந்தித்து பார்ப்போம். அடிமைத்தனம்னா என்ன? ஒரு சங்கிலியால கட்டப்பட்டிருக்கோம். இப்ப ஒரு சகோதரரோ அல்லது சகோதரிகளோ சங்கிலியால ஃபுல்லா கட்டப்பட்டிருக்கிறாங்க, அல்லத்துல மரத்துல போட்டு கட்டிருக்காங்க, கையை பின்னாடி வச்சு. எப்படி அவங்களால அவுக்க முடியும்? அவங்களால அவுக்க முடியுமா? முடியாது. கை கால் எல்லாம் கட்டிட்டாங்கன்னா
ஒண்ணுமே பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள விடுவிக்கணும், கட் பண்ணணும் சங்கிலிய, அல்லது கயிறால் கட்டப்பட்டிருந்தாங்கன்னா அதை அறுத்து விடணும். யாராவது ஒருத்தர் வரணும். அப்படி நம்ம அடிமையினால ஆண்டவர் நம்ம சுதந்திரத்துக்காக இருக்கதான் அவருடைய பிள்ளையாக, அவருடைய சாயலாக, அவருடைய அன்பில் நம்மை படைத்தார். ஆனா நாமளே வாலண்டரியா சத்ருவானவன் சூழ்ச்சிகளால் அகப்பட்டு கட்டப்பட்டோம், சங்கிலிகளால் கட்டப்பட்டோம் சத்ருவானன் சூழ்ச்சிகளால. ஆனா அந்த சங்கிலிகளை அறுத்தெறியத்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு விடுதலையை கொடுத்தவர். அவருடைய ரத்தம் சிந்தி நமக்கு விடுதலை அளித்திருக்கின்றார். மீண்டும் நம்ம பலகீனத்தினால சத்ருவானவன் சங்கிலியில் அகப்பட்டோம் என்றால் நமக்கு விடுதலை கொடுப்பவரும் அவர்தான். அவருடைய நாமம், அவருடைய ரத்தம், அவருடைய வார்த்தை நமக்கு விடுதலை கொடுப்பது. இதை சிந்திப்பதற்காகத்தான் இந்த நாள்ல நம்ம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக அடிமைத்தனம் என்பது கண்ணுக்கு தெரியாத பாவ சங்கிலிகளாலும், சாத்தானின் பிடியினாலும், மரண பயத்தினாலும் மனிதன் கட்டப்பட்டிருக்கிறான். மரண பயத்தினால சில பேர் கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது சில பேர் சாத்தானின் பிடியினால கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது கண்ணுக்கு தெரியாத பாவ சங்கிலிகளால் நம்ம அகப்பட்டு கொண்டிருக்கலாம். அது உடல் ரீதியாக இருக்கலாம், ஆத்ம ரீதியாக இருக்கலாம், அல்லது ஆவி ரீதியாக இருக்கலாம். அப்ப இயேசுவின் வருகை நோக்கமே இதுக்காகத்தான். லூக்கா எழுதப்பட்ட நற்செய்தியில 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த வசனம் எதை குறித்து? லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆவி என் மேல் உள்ளது. இந்த வசனம் சொல்லும் ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும். அதை வாசிப்போமா? ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், சிறைப்பட்டோரை விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். அவர் என்னை அனுப்பினார். இது யார் சொல்றார்? இயேசு கிறிஸ்து சொல்றார். தந்தையாகி தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை அனுப்பியது எதுக்கு? சிறைப்பட்டோரை விடுவிக்க, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்ய. மேலும் பல காரியங்கள் இருக்குது. ஆனா இன்னைக்கு நமக்கு சொல்லப்பட்ட செய்தி இல்ல, சிறைப்பட்டோரை விடுவிக்க, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்ய. அப்ப எப்படி, எந்த மாதிரி ரீதியில நம்ம சிறைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை தான். ஒன்று, அடிமைத்தனத்தில் நம்ம உடல் ரீதியாக அடிமைத்தனமாக இருக்கலாம். அது எடுத்துக்காட்டு என்ன சொல்லணும்னா, குடிக்கு அடிமைத்தனத்தில் இருக்கலாம். குடிக்கு அடிமைத்தனத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக குடிக்க ஆரம்பித்தது, அது நாளளவில் எப்படி இருக்குது? அது இல்லைன்னா வாழவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம், அது உடல் ரீதியாக இருக்கிற அடிமைத்தனம். சிற்றின்பம், சுய இன்பம், அது ஒரு அடிமைத்தனமாக இருக்கலாம். அது என்ன எது? உடல் ரீதியாக உள்ள அடிமைத்தனம். அப்ப அதுல இருந்து வெளியே வரணும்னு தோணும், ஆனா வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாளடைவில் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. அது இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. அல்லது புகைப்பிடிக்கும் பழக்கம், அல்லது போதை பழக்கம், எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும் அது உடல் ரீதியாக என்ன பண்றது? என்னை அடிமைப்படுத்துகின்றது. அப்ப சத்ருவானவன் என்னை உடல் ரீதியாக சங்கிலிகளால் கட்டுகின்றான். அப்ப இந்த உடல் ரீதியாக சங்கிலிகளால் கட்டி வைக்கப்பட்ட நான் விடுதலை அடையணும்னா யார் தேவை? இயேசு கிறிஸ்து தேவை. எனக்கு அவர் ரத்தத்தினால் ஏற்கனவே விடுதலை அடித்துள்ளார். ஆனா இது யார்? நான் போய் திருப்பி எங்க விழுகிறேன்? சாத்தானுடைய அவனுடைய சூழ்ச்சிகள்ல, திட்டங்கள்ல நானும் மீண்டும் போய் அங்க என்ன பண்றேன்? நானே வாலண்டரியா போய் அந்த குழிக்குள்ள விழுகிறேன். அப்ப நானே வாலண்டரியா குழிக்குள்ள விழுகும் பொழுது நான் கட்டப்படுகிறோம். அப்ப இதுதான் உடல் ரீதியாக நம்ம கட்டப்பட்டிருக்கலாம். ஆத்ம ரீதியாக சில நேரத்தில் கட்டப்பட்டிருக்கலாம். ஆத்ம ரீதினா என்னுடைய பாவ சிந்தனைகள், என் இச்சையான சிந்தனைகள்லேருந்து என்னால் வெளியவே வர முடியல.
இச்சையான சிந்தனைகள்ல இருந்து என்னால வெளியவே வர முடியல. அப்ப என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய ஆத்மை எது நினைக்குது அதிகமா? ஆண்டவரை நினைக்குதா அல்லது பாவ செயல்களை நினைக்குதா? அப்ப பாவ செயல்களை நினைக்குதுன்னா என்னுடைய ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா யார் பக்கம் கட்டுண்டவர்களா இருக்கிறது? சாத்தானின். கொஞ்சம் கொஞ்சமா அவன் என்ன பண்றான்? சங்கிலிகளால் கட்டுகின்றான் என்னுடைய ஆத்துமத்தை. என் ஆத்துமோ ஆண்டவரை புகழணும். ஆனா என் ஆத்துமோ எதை பத்தி நினைக்கிறது? இந்த தீமையான காரியங்களையோ அல்லது அடுத்தவங்களை எப்படி கெடுக்கலாம், அடுத்தவங்களை எப்படி சிதைக்கலாம், அல்லது அடுத்தவங்களை எப்படி நான் தரக்குறைவா பேசலாம், அல்லது என்னுடைய பாவ செயல்களால தீமையான காரியங்களை செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டே இருக்கிறதோ அப்பனா சத்ருவானவனுக்கு சங்கிலிகளால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன். இது ஆத்தும ரீதியாக நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆவி ரீதியாக கட்டப்பட்டிருந்தனா அது என்னன்னா ஒரு ஆவி சோல் டை என்று சொல்வார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோல் டைனா இப்போ ஒரு ஆண்மகனோ ஒரு பெண் மகளோ விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சகோதரர் அல்லது இன்னொரு சகோதரி அவங்க கல்யாணம் பண்ணல. இப்போ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களோட உடலுறவு கொண்டா, அந்த இச்சையான காரியங்கள் அப்ப உடலுறவு கொண்டா, அப்ப நம்ம இறைவார்த்தை என்ன சொல்லுது? ஆணும் பெண்ணும் ஓர் உடல். கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லுது? நீங்கள் இருவரல்ல ஒரே உடல் என்று சொல்லுகிறது இறைவார்த்தை. அப்ப எப்போ உடலுறவு கொள்ளுகிறார்களோ அப்ப அது அவங்களுக்குள்ள இருக்கிற இப்போ ஒரு சகோதரிக்குள்ளேயோ அல்லது சகோதரனுக்குள்ளேயோ அசுத்த ஆவிகள், இச்சையின் ஆவி இருந்துச்சுன்னா அது யாருக்குள்ளேயும் வரும்? அந்த உடலுறவு கொள்ளுகின்ற கணவனுக்கு, அந்த ஒரு சகோதரனுக்குள்ளாகவோ அல்லது சகோதரிக்குள்ளாகவோ அதுவும் வரும். அதுதான் சோல் டை. அதுக்குள்ள இருக்கிறத ஆவி இவங்களுக்குள்ளேயும் டையப் ஆயிக்கும். புரியுதா? இதான் ஆத்துமத்துக்குள்ள கட்டுண்டவர்களாக. சில பேர் நம்ம விட டெலிவரன்ஸ் பண்ணும்போது கூட நம்ம பார்த்துருக்கலாம். அம்மா அப்பா இருக்கலாம், அல்லது அம்மா மகளா இருக்கலாம், அல்லது குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம். அது ஒன்றுல வரனா இன்னொன்று போகும். பார்த்துருக்கீங்களா? இன்னொன்னுல வரனா இன்னொன்று. அது செய்வினைகள் மற்ற குடும்பம் கூட வரலாம். அது ஆவி சோல் டை. பட் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்ப எப்படிப்பட்டவர்களாக நம்ம கட்டப்பட்டிருக்கின்றோம்? உடல் ரீதியாக கட்டப்பட்டிருக்கிறோமா? சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறோமா? ஆத்தும ரீதியாக கட்டப்பட்டிருக்கிறோமா? அல்லது ஆவியினால கட்டப்பட்டிருக்கிறோமா என்று நம்ம இந்த நாளில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம இந்திய நாடு சுதந்திரம் பெற்றது. நம்ம என்ன வேணா சாப்பிடலாம், என்ன வேணா பண்ணலாம். நம்முடைய குடும்பமும் சுதந்திரம் பெற்றிருக்குது. ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவலா, ஆன்மீக ரீதியாக என் உடல்ல நான் சுதந்திரமா வாழ்றேனா, அல்லது ஆத்மத்துல நான் சுதந்திரமாக வாழ்றேனா, ஆவியில நான் சுதந்திரமா வாழ்றேனா என்பது நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாள்ல நான் ஏதோ ஒரு வகையில என்னுடைய உடல் அடிமைப்பட்டு கிடக்குதுன்னா ஆண்டவர் தூய ஆவியார் நமக்கு உணர்த்துவார். நீ இதில் சங்கிலிகளால் அகப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். நீ அதுல இருந்து மீண்டு வர முடியாது. ஒருவேளை நான் குறி பார்க்கறதா என் வழக்கம், அல்லது சோசியம் பார்க்கறதா என் வழக்கம்னா அது அடிமைத்தனம். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு போயிட்டு தான் மற்ற காரியங்களாம். அது கிறிஸ்தவர்களாகவே இருக்கலாம். அப்ப அது என்னது? ஒரு அடிமைத்தனம். ஏதோ ஒரு வகையில அடிமைத்தனத்தின் ஆவி நம்மை சங்கிலிகளா, கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். நான் ஜெபிக்கலாம், இறைவார்த்தை வாசிக்கலாம், அல்லது நான் ஆன்மீக காரியங்கள் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா உடல் ரீதியாக கட்டப்பட்டிருக்கிறேனா? அப்ப கண்களை மறைத்து விடுவான் சத்துருவானவன். அப்ப நான் உடல் ரீதியாக கட்டப்பட்டிருக்கிறேனா? ஆத்தும ரீதியாக என்னுடைய ஆத்துமோ யாரை தேடுது அதிக நேரம், எதை குறித்து சிந்திக்கிறது அதிக நேரம் அப்படின்னு நாம அலசி ஆராய்க்கணும். அப்ப பரிசுத்த ஆவியார் நமக்கு வெளிப்படுத்துவார், நான் எதனால கட்டப்பட்டிருக்கிறேன். இந்த உடல் ரீதியாக கட்டப்பட்ட ஒரு சகோதரனை எனக்கு தெரியும். அந்த சகோதரன் குடிக்கலைன்னா அவனை போல நல்ல பையன் யாரும் இல்லை. ஆனா குடிச்சிட்டா அவனை போல கெட்ட பையன் யாருமே இல்லை. குடிச்சிட்டா அசிங்கமா திட்டுவான். அது ஃபாதரா இருந்தாலும் அசிங்கமா திட்டுவான். குடிக்கலைன்னா ஃபாதர் உங்களை போல யாரும் இல்லை அப்படின்பான். அப்ப
நம்ம அவனை திட்டுறதா? நம்ம யூஸ்வலாக யாரை திட்டுவோம்? ஏண்டா அப்படி குடிக்கிற அப்படின்னு தானே திட்டுவோம். ஆனால் அவனுக்குள்ள இருந்து செயல்படுகிறது யாரு? குடிங்கிற ஒரு அசுத்த ஆவி. அப்ப யாரை கடிந்து கொள்ளுவீங்க? அந்த அவனைத்தான் கடிந்து கொள்வேன். ஏண்டா திருந்த மாட்டியா, குடிக்காம இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அவனைத்தான் கடிந்து கொள்வோம். ஆனா அவனுக்குள்ள இருந்து செயல்படுகிற அசுத்த ஆவி பிரித்து பார்ப்போமா? ஜென்ரலா பார்க்க மாட்டோம். அப்ப அதுக்கு தான் ஆவியை பகுத்தறியக்கூடிய வல்லமை நமக்கு வேணும். அவனுக்குள்ள இருக்கிற அசுத்த குடியின் ஆவியை நம்ம என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளணும். குடியின் ஆவியை கடிந்து கொள்ளணும், இச்சையின் ஆவியை கடிந்து கொள்ளணும், கோபத்தின் ஆவியை கடிந்து கொள்ளணும், வெறுப்பின் ஆவியை கடிந்து கொள்ளணும், அல்லது மன்னிக்க முடியாத மனநிலையை கொண்டு வர அசுத்த ஆவியை கடிந்து கொள்ளணும். அப்ப இப்ப ஆவியை பிரித்து அறியக்கூடிய வல்லமை இருந்தால்தான் நம்ம மனிதர்களை கடிந்து கொள்ள மாட்டோம், மனிதர்களை வெறுக்க மாட்டோம், ஆவியை கடிந்து கொள்வோம். அவன் கட்டியிருக்க சங்கிலிகளை உடைப்போம் இயேசுவின் நாமத்தினால. அப்ப இந்த மூன்றுலையும் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோமா என்பதை மிக அலசி ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா சத்துருவன் மறைத்து விடுவான். நான் ஜெபம் பண்றேன், நான் இறை வார்த்தை வாசிப்பேன், கோயிலுக்கு போறேன், நான் எல்லா காரியங்களையும் செஞ்சு கொண்டு தானே இருக்கிறேன், எனக்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் ஏதோ ஒரு வகையில எனக்கு முன்னேற்றம் இல்லை, என்னுடைய குடும்பத்துல என்னுடைய உடல்ல முன்னேற்றம் இல்லை, நான் எடுக்கின்ற காரியங்கள் தடைபடுகிறது அப்படின்று நாம அலசி ஆராய்ந்து இந்த நாள்ல சிந்தித்து பார்ப்போம். அப்ப ஆண்டவர் இந்த நாள்ல வாழ்வையும் சாவையும் முன்னாடி வைக்கின்றார். நம்மளை ஒரு ரோபோட் மாதிரி அவர் கண்ட்ரோல் பண்றதில்ல. இப்ப ரோபோட் நிறைய வந்திருக்குது, எல்லா மெடிக்கல் ஃபீல்ட்லையும் ரோபோட் இருக்குது, எல்லா ஃபீல்ட்லையும் ரோபோட் இருக்குது. ரோபோட் என்னது? பட்டன் அமுக்குனா அது என்ன பண்ணும்? செய்யும். செய்கிற வேலை இதை கமாண்ட் பண்ணி அதை போய் எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வந்து வைக்கும், கொண்டு திருப்பி வைனா திருப்பி வைக்கும், நம்மளோட பேசுனா பேசும். அது நம்ம சொன்னா என்ன பண்ணும்? செய்யும். ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு ரோபோட்டா படைக்கல, அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார், அவருடைய முகபாவனையோடு படைத்திருக்கிறார், அவருடைய மூச்சு காற்றை ஊதி இருக்கிறார். அவர் நம்மளை ஒரு தன்னுடைய சொந்த மகனாகவும் மகளாகவும் இன்னும் நம்மளை அனுசரித்து கொண்டுதான் இருக்கிறார். அப்ப அப்படி படைத்த தேவன் நம்மளுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நீ ஆராதிக்கலாம் படைத்தவரை, அல்லது படைத்தவைகளை நீ ஆராதிக்கலாம். நம்முடைய கடவுளே சொல்வார்ல, படைத்தவரை விட்டுட்டு படைக்கப்பட்டவர்களுக்கு நீ ஆராதனை செய்கிறாயே என்று இறை வசனம் சொல்லும். அப்ப படைத்தவருக்கும் நம்ம ஆராதனை செய்ய நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். இல்ல நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் நம்மளை ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. ஆண்டவர் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். வாழ்வையும் சாவையும் முன்னாடி வைக்கிறேன், நீ தேர்ந்தெடு. சாய்ஸ் இஸ் யோர்ஸ், சாய்ஸ் இஸ் ours. அந்த சாய்ஸ் தேர்ந்தெடுப்பது நம்ம கையில இருக்குது. அது இணைச்சட்ட நூல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாம் வாசித்தோம் என்றால் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுவார், வாழ்வையும் சாவையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உன் கையில வைத்திருக்கிற. அதுக்கு ஒரு ஹிண்ட சொல்லுவார், நீ வாழ்வை தேர்ந்தெடு என்று சொல்லுவார். உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்துகொள். ஆண்டவர் சொல்றார், வாழ்வையும் சாவையும் முன்னாடி வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்னாடி வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், 2 பிளேட்ல வச்சிருக்கிற மாதிரி ஐஸ்கிரீம் வச்சிருக்கிறேன், பாகக்காய் ஜூஸும் வச்சிருக்கிறேன். எது தேவை? எது நமக்கு பிடிக்கும்? மோஸ்ட்லி ஐஸ்கிரீம் தானே பிடிக்கும். பாகக்காய் ஜூஸ் குடிப்பீங்களா? சில பேர் குடிப்பாங்க. ஆனா நம்ம மோஸ்ட்லி தேர்ந்தெடுக்கிறது என்னது? ஐஸ்கிரீம் தான். அதுபோல ஆண்டவர் சொல்றார், வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிற, நீ வாழ்வை தேர்ந்தெடு என்று நமக்கு சொல்கிறார். வாழ்வுக்கு வழி ஆண்டவர் சொல்வார், வாழ்வுக்கு வழி எப்படி இருக்குமா? இடுக்கமான வழியா இருக்குமா. ஆனா சாவுக்கான வழி எப்படி இருக்குமா? அகலமான பாதையா இருக்குமா. ஆனா நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? அகலமான பாதை. ஏன்னா நானே இந்த ஒரு வண்டி எடுத்துட்டு இந்த வழியில போக மாட்டேன். ஏன்னா 2 கார் வந்துச்சுன்னா கஷ்டமா தான் இருக்கும். டிராஃபிக்ல போனா என்ன, ஃப்ரீயா இருக்கிற ரோடு தான் நமக்கு என்ன பிடிக்கும், நல்லா பிடிக்கும். அப்படித்தானே? யாரு அதுல பிரேக் பிடிச்சி அதை கிளச்சை பிடிச்சி ஏறி இறங்கி மிதிக்கிறதுக்குள்ள
கஷ்டமாயிரும். அப்போ நம்ம சூஸ் பண்ணுறது இது ஃப்ரீயாக இருக்கணும் ரோடு, அப்போ தான் வேகமாக போகலாம் அப்படின்ட்டு நம்மளே நினைக்க தோணும். அப்போ வாழ்வுக்கான வழி எது எப்படி இருக்குமா? இடுக்கமான வழி, கஷ்டம் இருக்கும். காலையில எந்திரிச்சு துதிக்கணும்னா சோம்பேறித்தனம், உடம்பெல்லாம் வலிக்கும், தூக்கம் எந்திரிக்க முடியாது. ஏன்டா இன்னும் 1 மணி நேரம் தூங்கலான்னு தோணும். இப்போ துதிக்க சொன்னா ஐயோ துதிக்கணுமா, உட்காந்தே இருந்தால் நல்லா தான் இருக்கு சுகமா, கையை தூக்கணுமா, கையை தட்டணுமா அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னது கொஞ்சம் அலுப்பாக தான் இருக்கும். உட்காந்தே கேட்டுட்டு அப்படியே நான் சொல்லும் போது தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும்ல, அப்போ நல்லா தான் இருக்கும். ஆனால் எந்திரிங்க ஹல்லேலூயா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, கை தட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ வாழ்வுக்கான வழி எப்படி இருக்குமா? சின்னதாகவும் இடுக்கமானதாக இருக்கும். இடுக்கமானது நுழைஞ்சு தான் போகணும், கஷ்டப்பட்டு தான் உள்ள போகணும் என்று சொல்றார். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு வாழ்வையும் சாவையும் ஆசீர்வாதத்தையும் சாபங்களையும் நம் முன்னாடி வைத்திருக்கின்றார். தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு தான் இருக்குது. அந்த சாய்ஸை தேர்ந்தெடுத்த பிறகு ஐயோ தவறானது தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும், கண்ணை மூடுற வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்ணை மூடுற வரைக்கும் என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாவை தேர்ந்தெடுத்திருந்தேன்னா திடீர்னு என்ன பண்ணலாம்? மனம் மாதிரி ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னா நீங்கள் எத்தனை முறை வந்தாலும் அவர் மன்னிச்சிருவார். கண்ணை மூடிட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீதியின் தேவன் அவர், நீதியின் தேவன். அது வரைக்கும் இரக்கத்தின் தேவன். நீங்கள் எத்தனை முறை, 1,00,000 முறை நீங்கள் கடவுள்கிட்ட போய் மறுதளிச்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னா மன்னிச்சிடுவார். ஆனால் கண்ணை மூடிட்டீங்கன்னா அவர் நீதியின் தேவன். ஆனால் ஒரு கஷ்டம் என்னன்னா, எப்போ கண்ணை மூடுவேன்னு தெரியாது. இப்போ உட்கார்ந்துருக்கும் போது அப்படியே சாஞ்சிட்டோம்னா தெரியாதுல்ல, அதான் கஷ்டம். அப்ப வாழ்வை தேர்ந்தெடுப்பது ரொம்ப கஷ்டம். ஆனா சாவை ஈஸியா தேர்ந்தெடுத்துட்டு போகலாம். சிற்றின்பம் ஈஸியா கிடைக்கும். இந்த உலகத்தான இன்பங்கள், உலகத்தான ஆசைபாசைகள் எல்லாம் நமக்கு கை நொடியில எல்லாம் கிடைக்கும். ஆனா வாழ்வை தேர்ந்தெடுப்பது, காலையில எந்திரிச்சு துதிக்கணும் 4 மணிக்குன்னா கஷ்டம். நான் 4 மணிக்கு ஆன்லைன் ப்ரேயர் இருக்குது, கஷ்டம். 3 மணிக்கு 10 மணிக்கு தூங்க போயிட்டு 4 மணிக்கு எந்திரிக்குதுன்னா கஷ்டம். அடுத்து மதியானம் 3 மணிக்கு ஒரு ப்ரேயர் இருக்கு. அப்புறம் நைட்டு 9 மணிக்கு யூத்துக்கு ப்ரேயர் இருக்குது. அடுத்து இப்படி வரிசையா ஆன்லைன் ப்ரேயர் இருக்கும் பொழுது, எல்லாத்துலேயும் பங்கு கொள்ளும் பொழுது டயர்டாயிரும். அப்படித்தானே? அப்ப இது கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆனா அது வாழ்வுக்கான வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா. சின்ன வயசுல நீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்களா? சின்ன வயசுல நீங்க ட்ரெஸ் எடுத்திருக்கீங்களா? அம்மா. அப்ப அந்த சாய்ஸ் யார் பண்ணா? அம்மா அப்பா. நீங்களா பண்ணீங்க? நீங்க போய் நின்றுப்பீங்க, அம்மா எனக்கு இது கொடு, அதை வாங்கினா சும்மா இரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதான் உனக்கு அழகா இருக்கும் அப்படின்னு யார் தேர்ந்தெடுப்பா? அம்மா தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு 18 வயசுக்கு அப்புறம் அம்மா நீ அம்மா இது யாரு? நான் எதை எடுக்கிறேனோ அதைத்தான் நீ காசு கொடுத்து வாங்கணும், அது காஸ்ட்லியாகவும் இருக்கும். அப்ப சின்ன வயசுல நமக்கு தேர்ந்தெடுத்தது அம்மா அப்பா. ஆனா வயசு ஆக ஆக யார் தேர்ந்தெடுப்பது? நம்ம தான் தேர்ந்தெடுத்திருப்போம். அது போல நம்ம வயசு ஆக ஆக நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் வாழ்வுக்கான வழிய. அந்த வாழ்வுக்கான வழிய ஆண்டவர் இறை வார்த்தையிலே கொடுத்திருக்கின்றார். இக்னேஷியஸ் ஆஃப் லோயோலா, இஞ்ஞாசியார் விழாவை எப்ப கொண்டாடினோம்? 31ஆம் தேதி இஞ்ஞாசியார் திருவிழா கொண்டாடினோம். அவர் மனம் மாறுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? போர் வீரராக இருந்தாரு. அதுதான் அவருடைய அம்பிஷன். என் வாழ்க்கையை செட்டில்னா ஒரு போர் வீரனா இருந்தா போதும், என்னுடைய வாழ்க்கை நிறைவு பெற்றது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தார். ஆனா அவர் அடிபட்டு வந்து படுத்த படுக்கையா இருக்கும்போது கடவுள் எது வழியா பேசினார்? இறை வார்த்தையின் வழியாக பேசினார். அப்ப அவர் என்ன பண்ணாரு? சேஞ்ச் ஆயிட்டார். கடவுளுக்கு ஊழியம் பண்ண தன்னுடைய எதிலிருந்து சேஞ்ச் ஆயிட்டார். அப்ப சாய்ஸ் என்ன சாய்ஸ்? நான் தவறுதலாக ஒரு தேர்ந்தெடுத்துட்டாலும் அதை விட்டுட்டு நம்ம
வாழ்வை தேர்ந்தெடுக்க கூடிய அவகாசத்தை ஆண்டவர் கண்ணை மூடுற வரைக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம வாழ்க்கையில தவறான வழியை தேர்ந்தெடுத்திருந்தாலும், தவறான சிந்தனைகளை, எண்ணங்கள்ல என்னுடைய உடல் ரீதியாக அல்லது ஆத்ம ரீதியாக ஆவி ரீதியாக தேர்ந்தெடுத்திருந்தாலும் மனமாறி நான் வாழ்வை தேர்ந்தெடுக்கக்கூடிய அவகாசத்தை ஆண்டவர் கண்ணை மூடுற வரைக்கும் கொடுத்திருக்கிறார். கண்ணை மூடுறதுன்னா தூக்கத்துல கண்ணை மூடுறது இல்லை, சாவுற வரைக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம அந்த இஞ்ஞாசியரை போல நம்ம வாழ்வை தேர்ந்தெடுக்கலாம். சாவை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அதுக்கு பதிலாக வாழ்வை தேர்ந்தெடுக்கலாம். புனித பிரான்சிஸ் அசிசியார் அவரும் என்ன ஒரு சோல்ஜராகத்தான் இருக்க ஃபர்ஸ்ட் ஆரம்பப்பட்டார். ஆனா அவரும் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் புரட்டி போட்டார். இது உன் வாழ்க்கை இல்லை, இது வாழ்வுக்கான வழி இல்லை, வாழ்வுக்கான வழி எனக்கு ஊழியம் செய்வதே, என்னை துதிப்பதே, ஆராதிப்பதே அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் அவரை என்ன பண்றாரு, மாற்றுகிறார். தன்னுடைய நான் தவறான வழியை தேர்ந்தெடுத்துட்டேன், ஆண்டவருக்கு நான் வழியை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லி தன் வாழ்வை மாற்றிக்கொள்கிறார். நம்முடைய பைபிள்ல வாசித்தோம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கிறது. ஒரு லெக் பீஸ் இருக்குது, ஒரு கத்திரிக்காய் இருக்குது, எதை தேர்ந்தெடுப்போம்? லெக் பீஸ் தான் தேர்ந்தெடுப்போம். நல்ல பங்கு ஆண்டவர் சொல்றார். நல்ல பங்கு எதுவா? அவருடைய லெக் பீஸ் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு கத்திரிக்காய் தேர்ந்தெடுத்தாலும் லெக் பீஸ் தேர்ந்தெடுக்க ஆண்டவர் இந்த நாளைக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். அப்ப நான் ஆண்டவருடைய ஒரு தீமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நீ அதுல இருந்து விட்டுட்டு நல்ல ஒரு பங்கை நீ தேர்ந்தெடு. அந்த நல்ல பங்கு யார் தேர்ந்தெடுத்தா? மரியாள். என்ன பங்கு? ஆண்டவருடைய வார்த்தையே கேட்கிறதா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பங்கு. அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா, சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். டு சூஸ். எனக்கு தக்காளி சாதம் வேணுமா, தயிர் சாதம் வேணுமா, பிரியாணி வேணுமா, பழைய சோறு வேணுமா, இது சூஸ் பண்றது நான். இந்த உலகம் எல்லாத்தையும் கொடுக்கலாம், ஆனா சூஸ் பண்ண வேண்டியது யாரு? நானும். எதை சூஸ் பண்ண போறேன் என்பது தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி தருகிறார். நல்ல பங்கை தேர்ந்தெடுங்க, வாழ்வையும் சாவையும் உங்க முன்னாடி வச்சிருக்கிறேன், வாழ்வை தேர்ந்தெடுங்க என்று ஆண்டவர் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகிறார். நமக்கு இப்படி நம்ம ஒருவேளை இந்த உலகத்தான காரியங்களை தேர்ந்தெடுத்து அடிமைப்பட்டு கிடந்தாலும் எதனால் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னால், நான் சொன்னவாறு இயேசுவின் நாமத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. நம்முடைய ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் பாருங்க, இயேசுவின் நாமத்தினால்தான் நம்ம விடுவிக்கிறோம். அது விடுதலையா இருந்தாலும் சரி, அல்லது சுகம் உண்டாவதாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். அப்ப நாமோ இப்படி அடிமை சங்கிலிகளை கட்டப்பட்டு கிடந்தாலும் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். இங்க ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு கீழே, பாத்தீங்களா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். வல்லமையும் அதிகாரமும் யார்களுக்கு? உங்களுக்கும் எனக்கு மட்டுமா? உங்களுக்கும் எனக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். எப்படி? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த, இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்த, இயேசுவின் வார்த்தையை பயன்படுத்த. அப்ப இயேசுவின் இரத்தத்தினால, அவருடைய வருகையினால நம்ம விடுவிக்கப்படுகிறோம். முதல்ல ரோமையர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பாவத்தின் சம்பளம், ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். கடைசியா சொல்லும் பாவத்தின், நீங்க அடுத்த வாசிங்க, ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்களாய் ஆக்கப்படுகின்றனர். ஓகே,
அதுக்கப்புறம் சொன்னா பாவத்தின் சம்பள மரணம் என்று வரும். அப்ப பாவத்திலிருந்து, தண்டனையிலிருந்தும் வல்லமையிலிருந்தும் விடுதலை தருவது யாரு? இயேசு கிறிஸ்து. அடுத்து ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் வாசித்தோம் என்றால், இயேசு நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்ததால் இனி பாவம் இனி நம்மை ஆளுகை செய்ய, பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சிந்திய ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்பட்டோம், நம்ம விடுதலை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனா மீண்டும் மனித பலகீனத்தில் நம்ம கீழே திருப்பி நம்மளே வாலண்டரியா போய் சங்கிலியாக கட்டப்பட்டோம்னா அதுல இருந்து விடுதலை பெறதுக்கு தான் நம்ம ஆண்டவர் கற்றுத்தருகிறார். இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இயேசுவினுடைய வார்த்தை, இது நமக்கு விடுதலை தருகிறாக. இதை நம்ம அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தணும். செல்ஃப் டெலிவரன்ஸ் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி பண்றீங்களா? தூங்குறதுக்கு முன்னாடி செல்ஃப் டெலிவரி, இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள வந்த எல்லாவித சிந்தனைகளின் கட்டுக்கள் அனைத்தையும் கடிந்து அப்புறப்படுத்த சொல்றீங்களா? இப்படி இயேசுவின் நாமத்துல நமக்குள்ளாக கடந்து வந்த சாபத்தின் கட்டுக்களா இருக்கலாம், அல்லது சிந்தனைகள் கனவுகள் மூலமாக, பயத்தின் மூலமாக, அல்லது பாவத்தின் மூலமாக உள்ளக்கு வந்த யாதொரு சங்கிலிகளோ அனைத்தையும் செல்ஃப் டெலிவரன்ஸ். அப்ப தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? நம்மை நாமே இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவை? விடுதலை தேவை, சுகத்தை தேவை. என அதை அனுபவிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக சாபங்கள் நீதி தீவிலிருந்து விடுதலை பெற கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சாபத்திலிருந்து விடுவித்தார். அப்ப அவர் சிலுவையில சிந்தப்பட்டதுனால நம்முடைய சாபங்கள் அனைத்தும் விடுவிக்கப்படுகின்றன. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். ஆமா, எல்லா சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர் அவரே, நம்ம யாதொரு பயத்திலிருந்தும் விடுதலை கொடுப்பவர் அவரே. மூன்றாவது காரியமாக மரண பயம். இன்னைக்கு அநேக பேருக்கு மரண பயத்தை ஒரு ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு சின்ன கட்டி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? என்ன திங்க் பண்ணுவோம்? யூஸ்வலா கேன்சர் கட்டியா இருக்குமோ, சீக்கிரமா செத்துருவோமோ, அப்படித்தானே நினைப்போம். அது என்னது? மரண பயம். மரண பயம். லைட்டா ஏதாவது ஒண்ணு உடல்ல சரியில்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? இங்கனுக்குள்ள வலிச்சுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, ஹார்ட் அட்டாக்கு வந்துருச்சோ அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். மரண பயம். இதிலிருந்து விடுதலை கொடுப்பவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல மனிதனை வாழ்நாள் முழுவதும் நம்மை மரண பயத்திலிருந்து, அடிமைத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மீட்டுள்ளார் என்று. வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஓகே, மரண பயத்திலிருந்து விடுவிப்பவர் யாரு? இயேசு கிறிஸ்து. மேலும் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் இதை சொல்லுவார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். இருளின் அதிகாரத்திலிருந்து, ஆட்சியிலிருந்து விடுவித்து கடவுளின் ஆட்சிக்கு உட்படுத்தவர் இயேசு கிறிஸ்து. ஆக இப்படி மரண பயத்திலிருந்தும், நமக்கு எல்லாவித பாவ சாப கட்டுக்களில் இருந்தும், நமது கனவுகளிலிருந்தும் அல்லது நோயிலிருந்தும் சுகத்தையும் விடுதலையும் அனுபவிக்கக்கூடிய வல்லமையை யார் தருகிறார் என்றால் இயேசு கிறிஸ்து தான் தருகிறார். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள், சுதந்திரத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்னென்று பார்த்தோம் என்றால், நாம் அடிமைகள் அல்ல, கடவுளுடைய பிள்ளைகள். அதை நம்ம எப்போதும் நினைக்கணும். நம்ம உடல் ரீதியாக அடிமைப்பட்டு கொண்டாலும் அல்லது ஆத்ம ரீதியாக, ஆவி ரீதியாக கட்டப்பட்டிருந்தாலோ நாம கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை எண்ணி பார்க்கணும். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல 8ஆம் அதிகாரம் 15 முதல் 17 முதல் வசனங்கள் நாம் வாசித்தோம் என்றால், நாம் அடிமைகள் அல்ல, நாம் யாரு? உரிமை குடிமக்கள். இயேசுவினுடைய
சகோதர சகோதரிகள், தந்தையாகிய தேவனுடைய பிள்ளைகள், நம்மை அப்பா தந்தையே என்று அழைக்க வல்லமையை, அந்த அதிகாரத்தை யார்? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ரோமர் 8:15 முதல் 17 வசனங்களோட. அப்ப நம்ம அடிமைகள் கிடையாது. ஒருவேளை நம்ம அடிமைப்பட்டு கிடந்தாலோ, ஐயோ நான் அவ்வளவுதான், நான் இதுல இருந்து என்னால வர முடியாது, என் கணவர் எப்போ தான் குடிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு, இல்ல சொல்றதே நம்ம பாசிட்டிவா சொல்லுவோம். ஏன் கணவரை ஆண்டவர் விடுவிக்கிறார், என் மகனை ஆண்டவர் விடுவிக்கிறார், என் மகனை ஆண்டவர் விடுவித்து விட்டார். எப்படி நம்பிக்கையோடு ஜெபம். ஒரு நாள் ஆண்டவர் என் மகனையோ என் கணவனையோ என்னுடைய உறவினர்களையோ கட்டாயம் விடுவிப்பா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஏனென்றால் நாம் யாரு? அடிமைகள் அல்ல. சாத்தானுக்கு அடிமைகள். ஹல்லேலூயா. மன்னிக்கவும் அன்பு செய்யவும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அநேக நேரத்தில் நம்ம ஆசீர்வாதம் நமக்கு தடையா இருக்கிறது எதுனா? மன்னிக்க மறுக்கிற தருணங்கள். நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும், அன்பு செய்யவும் ஆண்டவர் அந்த சுதந்திரத்தை கொடுக்கின்றார். மனக்கசப்பிலிருந்து, கோபத்திலிருந்து, வெறுப்பிலிருந்து, மனக்காயங்களிலிருந்து நம்ம எப்ப பிறரை மன்னிக்கின்றோமோ அப்பதான் அந்த மன்னிப்பும் அந்த ஆசீர்வாதமும் நமக்கு கடந்து வரும். இந்த சுதந்திரத்தை எப்படி பாதுகாக்கணும்னா, மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு உள்ளாகபடி நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய அன்பில நிலைத்திருக்கணும். கலாத்திற்கு எழுதப்பட்ட திருமுகத்துல 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பாவத்துக்கு மீண்டும் உள்ள அடிமைத்தனமா ஆகாதீங்க. எப்படி இந்த சுதந்திரத்தை தொடர்ந்து அனுபவிப்பது நம்முடைய வாழ்க்கையில? அந்த பாவத்துல மீண்டும், பாவக்குழியில மீண்டும் விழாதீங்க. விழுந்தீங்கன்னா என்ன பண்ணணும்? மனவருந்தி மன்னிப்பை கேட்கணும். மீண்டும் ஆண்டவருக்கு அவருடைய அன்பில பிரமாணிக்கத்துல நிலைத்திருக்க நாம் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக கலாத்தியர் 5:13, அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊன் இயல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாய் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள். அப்போ உடலுக்கான இச்சைகளுக்கு நீங்க பயன்படுத்தாதீர்கள். அப்ப நீங்க உண்மையான சுதந்திரத்தை நீங்க அனுபவிக்க முடியும் என்று சொல்றார். மூன்றாவது வகையாக எப்படி கடவுள் கொடுத்த அந்த சுதந்திரத்துல நிலைத்திருப்பது என்றால், யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுவார். அப்ப அந்த வார்த்தையில நிலைத்திருங்கள், கடவுளுடைய வார்த்தையில நிலைத்திருங்கள், அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலையை தரும் என்று சொல்லி தருகிறார். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். ஓகே. அப்ப இந்த சுதந்திரத்தை தொடர்ந்து நிலைத்து தக்க வைத்துக் கொள்ள வார்த்தை மிக மிக முக்கியம். அப்போ அந்த உடலான இச்சையை அடிமைப்பட வேண்டாம், பாவங்களுக்குள்ளாக மீண்டும் மீண்டும் விழ வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை தருகின்றார். அப்ப எது நம்ம அடிக்கடி சிந்தித்து கொண்டே இருக்கிறோமோ அதுதான் நம்ம செய்வோம். இதய நினைவுகள் எப்படியோ அப்படியே நம்முடைய வழிகளும் இருக்கின்றன. அதாவது நீங்க நினைவுகள் எப்படியோ, இதயத்தின் நினைவுகள் எப்படியோ அதே அப்படித்தான் நம்முடைய செயலும் இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம் என்றால், அவர் சொல்லுவார், நான் பயந்த காரியமே எனக்கு நேரிட்டது. யோபு 3:25 சொல்லுவார், நான் பயந்த காரியமே எனக்கு, ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது. அப்ப ஒரு நேரத்துல நம்ம பைக்ல போய்கிட்டு இருக்கோம், ஐயோ கீழே விழ போறேன்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? கீழே விழுந்ததான் செய்வீங்க. ஐயோ எனக்கு இடி விழுக போகுது, இங்கதான் விழ போகுதுன்னா அங்கதான் விழுகும். அப்ப நான் எதை நினைக்கிறோமோ ஆழ்ந்து, அதாவது யோபு சொல்ற, நான் பயந்த காரியமே எனக்கு நேர்ந்தது, அஞ்சிய காரியமே எனக்கு நேரிட்டது. என் பிள்ளை நல்லாவே படிக்கல, நல்லா தான் படிக்காம போகும். எப்படி சொல்லணும்? என் பிள்ளை படிக்கும், என் பிள்ளை 100 மார்க் மேல வாங்கும். பாசிட்டிவா, நேர்மறையாக, எதிர்மறையாக சிந்திக்காமல் எப்படிப்பட்டதை சிந்திக்கணுமா? நேர்மறையாக. யோபுவே நமக்கு கற்றுத்தரார், நான் அஞ்சிய காரியமே எனக்கு
நேரிட்டது. பயம். அப்ப நான் பயந்து கொண்டே இருந்தேன்னா என்ன ஆகும்? மரண பயம் எனக்குள்ள வந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா மரணம் தான் ஆகும். அப்ப பாசிட்டிவாக நம்ம நினைக்கத்தான் ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கின்றார். சாத்தா நீ தகுதியற்றவன், கடவுள் உனக்கு மன்னிக்க மாட்டார். நம்மளை பிள்ளைகளிலே நம்மளே சபிப்போம்ல, ஒன்னத்துக்கும் உதவாதவங்க, எரும மாடு, வேற என்னென்ன சொல்லுவோம் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லியிருப்பீங்க, நிறைய சொல்லியிருப்பீங்கல்ல. தகுதியற்றவன் அப்படி சொல்லுவோமா? சனியனு போய் தொலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போமா? அப்ப என்னத்தை சொல்றோம்? அதுதான் அது மாறும். நீ நல்ல புனிதரா ஆவீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? என்னையாது இனிமே சொல்லுங்க, நேர்மறையாக சொல்லுங்க, நேர்மறையை பாசிட்டிவாக திங்க் பண்ணு. என் கணவன் குடிச்சிட்டு வந்தாலும் நீ ஒரு புனிதராக மாறுவாய். அப்ப நம்ம உள்ள எதை நினைக்கிறோமோ, யோபு நமக்கு அழகா கட்டுறோம். நான் அஞ்சிய காரியமே எனக்கு நேர்ந்தது. அப்ப நான் இன்னைக்கு நல்ல ஒரு பிரியாணி வரும் மதியானம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன, பிரியாணி வரும். ஆனா இன்னைக்கு பிரியாணி இல்லை. அப்போ எது நம்ம அதிகமா நம்முடைய மனசுல ஆழ் மனதை நினைச்சு கொண்டு, எனக்கு விடுதலை கொடுத்துட்டார், எனக்கு சுகத்தை கொடுத்துட்டார். நான் இன்னைக்கு அனுபவிக்காம இருக்கலாம், இன்னைக்கு நான் அனுபவிக்காம இருக்கலாம். ஆனா நான் நம்புறது என்னது? எனக்கு விடுதலையை கொடுத்துட்டார், எனக்கு சுகத்தை, என் தேவனுக்கு நன்றி. அதனை நினைச்சு கொண்டே இருக்கும் பொழுது என் தேவன் ஒரு நாள் எனக்கு விடுதலையை, சுகத்தையும் நான் முழுமையா அனுபவிக்கக்கூடிய வல்லமையை எனக்கு தந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான விஷயம் யோபுல இருந்து நல்லா கத்துக்கலாம். நான் அஞ்சியது எனக்கு நேரிட்டது. அப்ப எதிர்மறையாக சிந்திக்காமல் நேர்மறையாக சிந்திக்க. இன்னைக்கு அநேக காரியங்கள் வழியாக நம்ம வந்திருக்கலாம், பல்வேறு தேவைகளுக்காக, உடல் சுகத்திற்காக அல்லது விடுதலைக்காக அல்லது நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக வந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் இந்த காரியத்துக்காக நினைச்சு வந்தேன், இது நிறைஞ்சிருச்சு, நிறைவேறியது என்று நான் விசுவசிக்கிறேன். அது இன்னைக்கு என் ஊன கண்களால நான் பார்க்க முடியாம போகலாம், ஆனா அது நிறைவேறியது என்று நான் விசுவசிக்கிறேன் என்று அப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான சிந்தனையை தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கற்றுத்தருகிறார். மேலுமாக சாபமான வார்த்தைகள் நம்முடைய வாய்கள்ல வர வேண்டாம். எதை நம்ம வார்த்தைகளை என்ன அறிக்கையிடுகிறோமோ அதுதான் நமக்கு நிறைவு. நீதிமொழிகள் 18:21, வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. இது புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கும். நாவை பத்தி, உடல் முழுவதும் கரைப்படுத்துவது எதுனா இந்த நாக்கு தான் அப்படின்ட்டு. அப்ப நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. ஏன்னா நம்ம கடவுளால் படைக்கப்பட்டோம், அவருடைய மூச்சு காற்று நமக்குள்ள இருக்குது, அவருடைய சாயலா படைக்கப்பட்டோம். அப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை இருக்குது. அப்ப எதிர்மறையான தீமையான வார்த்தைகள் நம்ம பேச வேண்டாம். சாபமான வார்த்தைகள் நமக்குள்ள இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கோ வர வேண்டாம். நேர்மறையான வார்த்தைகளையே நம்ம பயன்படுத்துவோம். அப்ப இதன் மூலமாக நம்ம வாழ்வை சுதந்திரிக்கக்கூடியவர்களாக இருப்போம். சாவை அல்ல, வாழ்வை சுதந்திரிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இறுதியாக எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 9:14 கூட ஆண்டவர் சொல்வார், இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம் கூட நம்மை சுத்திகரிக்கக்கூடியது. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. இயேசுவின் ரத்தத்தினால் நமக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. இறுதியாக விசுவாச பேச்சுகள். நான் சொன்னது போல நம்ம நேர்மறையான பேச்சு சொன்னோம்ல. ஆண்டவர் சொல்லுவார், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று சொல்லலாம். நான் பலவீனனாக இருக்கலாம் இப்பொழுது, ஆனா நான் எப்படி சொல்லணுமா? பலவான். நான் ஒரு படுத்த படுக்கையா இருக்கலாம், நான் ஒரு சோர்வாக இருக்கலாம், ஆனா எப்படி சொல்லணுமா? பலவானாக இருக்கிறேன். நான் வந்து பூர்ண சுகத்தோடு இருக்கிறேன். நான் ஒரு நோயில இருக்கலாம், ஆனா நான் எப்படி சொல்லணுமா? பூர்ண சுகத்தோடு நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட வார்த்தைகள், ஐயோ எனக்கு நோய் வந்துருச்சு, நான் அடிமையில நாங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லாம தொடச்சிட்டு போயிடும்.
தொடப்ப வச்சு தொடச்சது மாதிரி. எப்படி சொல்லணுமா? என் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படி சொல்லணுமா? சோ இறுதியாக ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு எனக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். சுதந்திரத்தை தன்னுடைய சிலுவையில் செஞ்ச ரத்தத்தினால கொடுத்திருக்கிறார். அது நம்ம உடல் ரீதியாக, ஆனா அந்த சுதந்திரத்தை அனுபவித்த நாம் திருப்பி அந்த பாவக்குழியில விழுந்திருக்கலாம். உடல் ரீதியாக அடிமைத்தனத்துல, ஆத்தும ரீதியாக, ஆவி ரீதியாக நம்ம அடிமைப்பட்டு கிடக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய வார்த்தையின் வழியாக, தன்னுடைய ரத்தத்தின் வழியாக, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் வழியாக நாம் விடுதலையும் சுகத்தையும் மீண்டும் அனுபவித்துக் கொள்ள. ஆக நேர்மறையாக சிந்திப்போம், நேர்மறையாக விசுவாச வார்த்தைகள் நமக்குள்ள வரட்டும், எதிர்மறையான வார்த்தைகள் நமக்குள்ள வர வேண்டாம். இப்படி நாம சிந்திக்கின்ற பொழுது, வாழ்கின்ற பொழுது வாழ்வை நாம் சுவைக்கின்றோம், சாபை அகற்றுகின்றோம். ஆக விடுதலை பயணம் என்ற ஒரு நூல் இருக்கு, தெரியுமா? விடுதலை, அவங்க எப்படி இருந்தாங்க? அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அப்ப விடுதலைங்கிறது என்னது? ஒரு பயணம். ஓகே, விடுதலைங்கிறது ஒரு அப்ப இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்கு விடுதலை பயணமாக சென்றார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒரு பயணம்தான். அந்த பயணத்துல நம்ம விடுதலை பெற்றுட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அவருடைய ரத்தத்தினால, சிலுவை சென்ற ரத்தத்தினால மீண்டும் விழலாம். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க? கடவுளை வேணான்ட்டு பிற தெய்வங்களை தேடி ஓடுனாங்க, படைக்கப்பட்டவர்கள் தேடி ஓடுனாங்க, மீண்டும் வந்தாங்க. அப்ப இந்த விடுதலை பயணத்துல யார் நம்ம கூட இருக்கிறார்? கடவுள் நம்ம கூட இருக்கிறார். எப்படி? மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி நெருப்பாகவும் எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு கூட இருந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்து மூவர் தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை அனுபவிப்போம், உடல் ரீதியாக, ஆத்ம ரீதியாக, ஆவி ரீதியாக. ஆமேன். கண்களை மூடுவோமா? அன்பு தந்தை இறைவா, நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. எங்களோடு உடைய இறை வார்த்தையின் வழியாக பேசியதற்காக நன்றி. நீர் உது மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தீர் தேவனே. அந்த சுதந்திரத்தை நாங்கள் இழந்த போதிலும் மீண்டும் உமது மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக, அவருடைய வார்த்தையின் வழியாக, அவருடைய ரத்தத்தின் வழியாக, அவருடைய நாமத்தின் வழியாக எங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நாங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு, நிலை வாழ்வு பெறும் பொருட்டு உமது வார்த்தை கொடுத்திருக்கின்றேன். ஆண்டவரே, இதோ தொடர்ந்து நாங்கள் உமது அன்பில நிலைத்திருக்க, உமது சுதந்திரத்தை அனுபவிக்க, உமது விடுதலையும் சுகத்தையும் தக்க வைத்துக் கொள்ள இதோ நீர் எங்களோடு கூட வருகிற கிருபைக்காக நன்றி. நாங்கள் ஜெயம் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென்.